ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம உளுத்தம்பருப்பை வச்சு ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த வாசனை வந்த உடனே இதில் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் அப்படியே தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு அளவு குவான்டிட்டியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம இஷ்டம் போல் இதை செஞ்சுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வேகணும். நான் மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். ஏன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா பருப்பும் கரெக்டான தண்ணியில் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்த அப்புறமா பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து தண்ணியில் நான் வச்சிருந்த தண்ணியில் ஃபுல்லாகவே ஸ்லோவாக வச்சுருந்தேன். அது முழுசாக வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது இல்லைங்களா, நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பொருள் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் சின்னதாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயை போட்டுட்டு அதோட கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு அந்த உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியான நீங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்த அப்புறமா இதோட கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். கோதுமை மாவு, மைதா மாவு ஆப்ஷனல். உங்களுக்கு எந்த மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக தண்ணியே சேர்க்கலை. வேக வைக்கிறதுக்கும் சரி, வெந்த அப்புறமா அந்த பருப்புலேயும் தண்ணி இல்லாமல் தான் இருந்தது. அதோடு கூடவே நம்ம தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக தான் நமக்கு மாவு தேவைப்படும். மாவு சேர்த்து நல்லா நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியை சேர்க்காம தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறமா கையில் கொஞ்சம் தண்ணியோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி தட்டையாவோ இல்லை நீளமாவோ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பீஸ் எல்லாம் போட்டு மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். மீடியமில் வைங்க. நான் இதை எண்ணெயை ஊற்றும் போதே கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்வீட் செய்யும் போதும் சரி, எந்த பலகாரம் செஞ்சாலும் எண்ணெய் கம்மியாக குடிக்க நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அதோட ஸ்வீட்னால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக தான் தண்ணி. நம்ம 1 கப் சர்க்கரைக்கு ஒரு 1/4 கப் போல் தண்ணியை விட்டு நம்ம நல்லா கரைச்சிடலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பீஸ்லாம் இது உள்ளே போட்டு நல்லா கலந்துடலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த சர்க்கரை பாகில் இந்த ஜூஸி எல்லாம் முழுக்க இந்த பீஸ் உள்ளே இறங்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதனால தான் நம்ம தண்ணியை கொஞ்சமாக சேர்க்க சொன்னது. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி முழுக்காவே காலி ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை எல்லாம் அப்படியே ஒரு கோட்டட் மாதிரி ஆகிடுச்சு இந்த ஸ்வீட்டை சுற்றி. இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், இதை வெளியே எடுத்துடலாம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சர்க்கரை பாகில் மறுபடியும் போட்டுட்டு அப்படியே கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா ஆறின பிறகு இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் 1 மந்த் கூட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.